அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி 5, 2025 புதன்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். இன்று டில்லி பேரவைத் தேர்தல், அப்புறம் ஈரோடு கிழக்கில் இன்று வாக்குப்பதிவுன்னு தெரிவிச்சிருக்காங்க. தில்லி பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அதாவது பிப்ரவரி 5 தொடங்குகிறது. அண்ட் ஈரோடு கிழக்கு தேர்தலும் இன்னைக்கு தான் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததான் இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். மனத்தின் அமையாதவரை இணைத்து ஒன்றும் சொல்லினால் தேரர் பாற்று அன்று. மனத்தால் தம்மோடு பொருந்தாமல் பழகுகின்றவரை அவர் கூறுகின்ற சொல்லை கொண்டு எத்தகைய ஒரு செயலிலும் நம்பி தெரியக்கூடாது அப்படின்னு கூடா நட்பு அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அனைத்து பள்ளிகளிலும் சூழல் மன்றங்கள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. பள்ளி மாணவர்களுக்கு சூழல் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த தமிழ்நாட்டின் அனைத்து பள்ளிகளிலும் சூழல் மன்றங்கள் தொடங்கப்படும் என மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். சென்னை வர்த்தக மையத்தில் தமிழ்நாடு காலநிலை உச்சி மாநாட்டை செவ்வாய்க்கிழமை தொடங்கி வைத்து அவர் பேசியிருக்காரு. அதில் இதை சொல்லியிருக்காரு. சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை சார்பில் சென்னை வர்த்தக மையத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற தமிழ்நாடு காலநிலை உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்தாருன்னு தெரிவிச்சிருக்காங்க. மனித மூளைக்குள் ஊடுருவும் நுண்ணெகிழிகள் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் எச்சரிக்கைன்னு தெரிவிச்சிருக்காங்க. நுண்ணெகிழிகள் மனித மூளைக்குள் ஊடுருவி மறதி நோய்க்கு வழிவகுப்பது ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் சுப்ரியா சாஹி தெரிவித்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. பொதுவாக 5 மில்லிமீட்டருக்கும் குறைவான அனைத்து வகையான பிளாஸ்டிக் துகள்களும் நுண்ணுகிழிகளாக கருதப்படுகின்றன. கண்களுக்கு தெளிவாக புலப்படாத அந்த துகள்கள் புறச்சூழல் முழுவதும் ஆக்கிரமித்துள்ளதாக சூழியல் ஆர்வலர்கள் எச்சரிக்கின்றனர்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் எதிர்கால பெருந்தொற்றுகளை எதிர்கொள்ள தயார் நிலை மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 8.5 கோடி சிகிச்சைகள் மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு 8.5 கோடிக்கும் அதிகமாக சிகிச்சைகள் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 70 மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள மூத்த குடிமக்களுக்கு வழங்குகிறதா ஆயுள் காப்பீடு வழங்குகிறதா இந்த திட்டத்தோட பேர் ஆயுஷ்மான் பாரத். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் போர்க்கப்பல்களை தாக்கி அழிக்கும் ஏவுகணைகள் கொள்முதல் ரஷ்யாவுடன் இந்தியா ஒப்பந்தம்னு தெரிவிச்சிருக்காங்க. எதிரி நாட்டு போர்க்கப்பல்களை தாக்கி அழிக்கும் ஏவுகணைகளை கொள்முதல் செய்ய ரஷ்யாவுடன் இந்தியா செவ்வாய்க்கிழமை ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. அடுத்ததான் பொற்பனைக்கோட்டை அகழாய்வில் எலும்பு முனை கருவி தங்கத்துண்டு கண்டறியப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. புதுக்கோட்டை அருகே பொற்பனைக்கோட்டையில் எங்கன்னு பார்த்துக்கோங்க. கோட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க ஷார்ட்கட்டு. எங்கன்னு கேட்பாங்க, வாய்ப்பு உண்டு. மாவட்டம் புதுக்கோட்டை அருகே உள்ள பொற்பனைக்கோட்டையில் நடைபெற்று வரும் அகழாய்வில் எலும்பு முனை கருவியும் தங்கத்துண்டு ஒன்றும் கண்டறியப்பட்டுள்ளதாக தொல்லியல் துறை செவ்வாய்க்கிழமை தெரிவித்துள்ளது. அப்புறம் வேறு எதுவும் இது எத்தனாவது கட்ட அகழாய்வு? தமிழக தொழிற்சார் கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் கட்ட அகழாய்வு பணிகள் நடைபெற்றன. அப்புறம் அதில் என்னென்ன கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து 2ஆம் கட்ட அகழாய்வுக்கு அனுமதி கொடுத்து கடந்த 2024ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி தொடங்கி வச்சுருக்காங்க. அதில் என்னென்ன கிடச்சிருக்குன்றதையும் கொடுத்துருக்காங்க. மழை காரணமாக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அகழாய்வு வந்து ஜனவரி 20ஆம் தேதி மீண்டும் தொடங்கப்பட்டிருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க. மேக்ஸிமம் இது 2ஆம் கட்ட அகழாய்வாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஆர்கியாலஜிக்கல் சைட் பார்க்குறப்போ அது எத்தனாம் கட்ட அகழாய்வுன்றதையும் பார்த்து வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட்டட் வெர்ஷனாக 1 மினிட் கரெக்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணும்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.